ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். திருநெல்வேலினாலே எல்லாருக்கும் அல்வா தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனா அங்க வந்து ஒரு சாம்பார் வைப்பாங்க, இடி சாம்பார்னு சொல்லிட்டு. எப்படின்னா மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை பண்ணி அவங்க வந்து உரல்ல இடிப்பாங்க. அந்த காலத்துல பாட்டிலாம் உரல்ல இடிச்சுதான் சாம்பார் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க. அந்த சாம்பார் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். ஆனா நான் உரல்ல இடிக்கல, மிக்சியில தான் அரைச்சி சொல்லி தர போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் கடைசியா 1 டீஸ்பூன் பச்சரிசி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது அடுப்பை மட்டும் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல தாங்க வறுக்கணும். லைட்டா கலர் மாறுங்க. அப்புறம் நம்ம இந்த வறுக்கிறோம்ல இந்த மசாலா, அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸ்மெல் வந்த உடனே நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த மசாலா எல்லாம் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வைங்க. ஆறிட்ட அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊத்திக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பருப்பு வந்து நல்லா பூ போல நல்லா சீக்கிரமா வெந்துடும். ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணுங்க. பாருங்க, நல்லா சூப்பரா பருப்பு வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பாதியா நறுக்கிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்புறம் இதுல ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் மஞ்சள் பூசணிக்காய், 1 கப் அவரைக்காய், 1 கப் முருங்கைக்காய், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் கத்திரிக்காய், பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து 1 கப். ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காய் வந்து கொஞ்சம் பாதி வேகணும். அதனால நம்ம இப்போ கொஞ்சம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அவரைக்காய், தடியங்காய், வாழைக்காய் இந்த மாதிரி காய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். பாருங்க, காயெல்லாம் ஒரு பாதி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல மாட்டிக்கலாம். ஏன்னா சாம்பார் வந்து நல்லா வேகணும், கொதிக்கணும். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரமா எடுத்து அதில் மாத்திக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு அதோட நான் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பருப்புடைய இந்த காய் நல்லா வேகணும். ஸோ நம்ம ஒரு 6ல இருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணலாம். பாருங்க, காயெல்லாம் நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய வந்து முன்னவே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் அதை கரைச்சி அந்த தண்ணியை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பாருக்கு மட்டும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கணும். இப்போ அந்த பொடியோட சேர்த்து அந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். அப்புறம் ஓபன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு பாதி கப்பு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்ப தாளிக்க போறோம். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சு நல்ல சாம்பார் பொடி, அதை சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பார்ல கொட்டிடலாம். தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான திருநெல்வேலி இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க சாமிக்கு உங்க முன்னோர்களுக்கு எல்லாம் படைக்கும் போது மட்டும் இந்த சாம்பார்ல ஒரு துண்டு வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் சேர்த்து நம்ம இதை சாப்பிட்டோம்னா அது அவங்களே சாப்பிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much.